ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வாசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டையை வேக வைக்கும் போது நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சோம்னாக்கா அது எப்போ வேகும் என்னன்னு சரியாக தெரியாது. ஒன்று வேகும், ஒன்று வேகாது. ஆனால் நீங்கள் இதே குக்கர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா குக்கரில் முட்டை வந்து ரொம்ப கரெக்டாக வெந்துடுங்க. அந்த ஒரு விசில் விட்டிங்கனாவே போதும், எல்லாம் ஒன்று போல் சரியாக வெந்துடுங்க. இப்போ முட்டையை வச்சாச்சு. முட்டை வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. முட்டை வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. மஞ்சள், உப்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் பட்டரை நம்ம சேர்த்துக்கணுங்க. பட்டரை சேர்த்து பட்டர் உருகினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கணுங்க. மஞ்சளும் உப்பையும் சேர்த்து முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. மஞ்சள் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. வேக வச்ச முட்டையை இதில் நம்ம சேர்த்து ஆயில்லையே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ அந்த முட்டையில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். ப்ளஸ் வந்து முட்டையில் உப்பெல்லாம் நல்லா உள்ளே ஏறி இருக்குங்க. அதனால் முட்டையை வறுத்து எடுத்தாச்சு. இதே பாத்திரத்தில் நம்ம இந்த கிரேவியை செஞ்சிடலாங்க. 2 வரமிளகாவை சேர்த்துக்கிறோங்க. வரமிளகாய் வறுந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு ஸ்பைசஸ்க்காக போட்டுக்கிறோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்து மசாலா டைப்பில் செய்யணுங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷன் வாசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 100 அல்லது 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க. நல்லா வதங்குது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை, வெங்காயம், இந்த வரமிளகாய், இந்த பட்டர் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்குறேங்க. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது தக்காளியே ஒரு 4 தக்காளி அளவுக்கு பியூரியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒன்றாவே கலந்து விட்டுக்கணும். இது பியூரியாக சேர்க்கும் போது அந்த பேஸ்ட் வந்து நல்லா கிடைக்குங்க நமக்கு, தொக்கு மாதிரி. உப்பு வந்து சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போது பொடி வகைகளை சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ ஜார்லாம் கழுவின தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது கொதித்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போது பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இந்த கிரேவியில் சேர்த்துக்கணுங்க. மசாலா எல்லாம் இந்த முட்டையில் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி இறக்குனா முட்டை கிரேவி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.